ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இன்றைக்கி கோவிலுக்கு கேசரி போடுறேன். அது எப்படி உங்களுக்கு பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ கேசரிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் என்னென்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ ஒரு நல்ல கனமான வாணலி எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கிலோ ரவை நான் இன்றைக்கி போட போகிறேன். 1/2 கிலோ கேசரி, 1/2 கிலோ ரவை, சர்க்கரை, நெய், முந்திரி, திராட்சை. பக்கத்தில் வெந்நீர் வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வெந்நீர் வச்சுருக்கேன், அதுக்கு திட்டமான அளவுக்கு. இப்போது இதுக்கு ஒரு 350 கிராம் நெய். நான் அந்த மொத்த நெய்யுமே நான் முதல்லையே விட்டுடுறேன். இதில் நான் நெய்யெல்லாம் எடுத்து வச்சுக்கல. எண்ணெய் ஆட் பண்ண மாட்டேன். நிறைய பேர் வீட்டில் எண்ணெய் கூட கலந்து போடுவாங்க. நாங்கள் எண்ணெய் ஆட் பண்ண மாட்டோம். ஃபுல்லாகவே நெய்யில் தான் பண்ணுறோம். இப்போ முந்திரி திராட்சை அதில் வறுத்து எடுத்துட்டுருக்கேன். வறுத்து எடுத்துகிட்டு இதுலேயே நம்ம ஒரு 1/2 கிலோ ரவை எடுத்து வச்சுருக்கோம். அந்த 1/2 கிலோ ரவையை அப்படியே நம்ம அதில் கொட்டி நல்லா வறுக்க போகிறோம். இதில் ரவை வறுக்கிறது தான் பதமே. அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு நல்லா பொறுமையாக இந்த நெய் ஃபுல்லாக நெய்லேயே மொத்த நெய்லேயுமே போட்டு இதை நம்ம வறுத்துடலாம். நெய் நம்ம தனியாக வச்சுக்கணும். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் நீங்கள் தனியாக நெய் ஒரு 2-4 ஸ்பூன் நெய்யை வெளியில் எடுத்து வச்சுட்டு கூட நீங்கள் அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். நான் மொத்த நெய்யும் அதிலே விட்டுட்டேன். இது கோவிலுக்கு போடுற பிரசாதன்றதுனால நான் எண்ணெயும் எதுவுமே ஆட் பண்ணல. இப்போ இதில் 1/2 கிலோ ரவை. இப்போ 1/2 கிலோ ரவையை ஒரு பாத்திரத்தில் அளந்துனீங்கன்னா எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு டபுள் 2 அளவு தண்ணி பக்கத்து அடுப்பில் நான் கொதிக்க வச்சுருக்கேன். நல்லா கொதிக்க இருக்கிற தண்ணியை தான் நம்ம இதில் விடணும். நல்லா வறுத்துடணும் ரவையை செவக்க, அதாவது ரொம்ப கருகாமல் செவக்க நல்லா ரோஸ்ட் பண்ணணும். அதுதான் அதில் பதமே. அந்த மாதிரி ரவையை நல்லா வறுத்துட்டு இந்த கொதிக்க ஜலத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஜலம் மொத்தமாக கொட்டிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஜலம் விட்டு கலரி நல்லா ரவை உப்புமா மாதிரி நல்லா தண்ணி நல்லா இழுத்துக்கணும் அந்த ரவை. அந்த அளவுக்கு இந்த ரவையை நம்ம நல்லா கலரணும். இதுவும் இந்த ரவை வறுக்கிறது தான் இந்த அளவுக்கு ஆகிடுது பார்த்திங்களா. இப்போ தண்ணியெல்லாம் வற்றி நல்லா உதிரியாக உப்புமா பதத்துக்கு இப்போ நம்ம சர்க்கரையை அதில் ஆட் பண்ண போகிறோம். சர்க்கரையும் டபுள் தான். நான் இது எல்லாமே நான் எதுவும் பாத்திரத்தில் கடையிலேருந்து வாங்கிட்டு அப்படியே பண்ணுறேன் இப்போது அந்த சாமானை. அதனால் எதுலேயும் எடுத்து வைக்கல. அதனால் அளவு நான் உங்களுக்கு பாத்திரத்தில் காட்ட முடியல. நான் எவ்வளோ ரவை வாங்கிட்டு அந்த ரவையோட அளவுக்கு உண்டான சர்க்கரையை நான் அதில் எடுத்து வச்சுருக்கேன், வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ அதிலே உங்களுக்கு கேசரி பவுடர் அதிலே போட்டிருக்கேன். நீங்கள் கலர் இல்லைனாலும் பரவாயில்ல, எல்லோ கலர் வேணாலும் போட்டுக்கலாம். நான் இப்போ இந்த கேசரி நார்மல் கேசரி கலரையே நான் அதில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ கலரலாம். இப்போ நம்ம நல்லா ரவையை வறுத்ததுனால, நெய்லேயே வறுத்ததுனால இது பெருசாக கட்டி தட்டாது. இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது ஸ்டார்டிங் கட்டி தட்டுறாப்பில் இருக்கும். ஆனால் அந்த கட்டியெல்லாம் ஈஸியாக உடஞ்சி உங்களுக்கு நார்மல் ஆகிடும். இங்கே பாருங்கள், ஈஸியாக அந்த ரவை கைவிடாமல் கலரினீங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே உங்களுக்கு அந்த மொத்த கட்டியும் கரைஞ்சிரும். கட்டியெல்லாம் தட்டாது. உங்களுக்கு அடி பிடிக்காது. நெய்யை நம்ம முதலே விட்டுட்டதுனால அடியே பிடிக்காது. இதில் ஒரு இடத்துல கூட இது ஒட்டாது. ரவையும் நல்லா வெந்ததுனால வாணலிலலாம் ஒட்டிக்காது. இப்போ ஏலக்காய் தூள், ஏலக்காய் நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணி கொஞ்சம் ஏலக்காய் வாங்கிட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி சக்கரை போட்டு நான் பொடிச்சு வச்சுட்டுருக்கேன். ஸோ அதை நான் போட்டுக்கிறேன். போட்டு இப்போ இது நல்லா கலரேன். கேசரி ஈஸி தான், எல்லார் வீட்லேயும் பண்ணுறது தான். ஆனால் ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு மெத்தட் இருக்கும். சில பேர் வீட்டில் கையில் எடுத்தால் பிசு பிசுன்னு ஒட்டும், நெய் ஒரு மாதிரி தெரியும். இது நம்ம வறுத்து பண்ணுற பதத்தில் அது நல்லாயிருக்கும். இப்போ இது மொத்தமே போட்டு இப்போ முந்திரி திராட்சை நம்ம முதலே வறுத்து வச்சுட்டோம் இல்லையா, அதையும் நம்ம இதில் போட்டு கலரிடுறோம். அவ்வளோதான். இப்போ எங்கள் வீட்டில் நான் எப்படி பண்ணுறேன், கோவிலுக்கு நான் எப்படி பண்ணி கொடுக்குறேன்றது தான் உங்களுக்கு நான் இது காட்டினேன். பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு இது தெரியும் தான், இருந்தாலும் தெரியாதவங்க எப்படி பண்ணுற மெத்தட், ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு மெத்தட் பண்ணுவாங்க இல்லையா, எங்கள் வீட்டில் எப்படி பண்ணுறீங்க நான் காட்டுறேன். இப்போ இந்த பதம் பார்த்திங்கன்னா நான் கெட்டியாக தான் பண்ணுவேன். கேசரி லூஸாக இருக்காது, கெட்டியாக. அப்படி இந்த கரண்டி நிற்கிறது தான் பதம். இப்போ இந்த கரண்டி இந்த மாதிரி சாஞ்சிருது அப்படின்னா லூஸாக இருக்குது. இப்போ இந்த பதமே போதும் உங்கள் வீட்டுக்கு. நீங்கள் இப்படி தான் பண்ணுவீங்கன்னா இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் நேரம் கிளறி நல்லா கெட்டியாகட்டும் நான் வெயிட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஆனால் தான் நான் அது வைப்பேன். நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இல்லை உங்கள் வீட்லேயும் நீங்கள் இப்படி தான் செய்வீங்கன்னா கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். அவ்வளோதான், கோவிலுக்கு பிரசாதம் ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ உங்களுக்காக இது எப்படி எடுக்க வருதுன்னு சொல்கிறதுக்காக நான் இலையில் சர்வ் பண்ணி காட்டுறேன் கொஞ்சோண்டு. இப்போ இதில் பாருங்கள், அழகாக ஒட்டவே ஒட்டாது. இது பாத்திரத்துலேயே ஒட்டாது, கரண்டியில் கூட உங்களுக்கு ஒட்டாது, ஸ்பூனில் கூட ஒட்டாது. அந்த மாதிரி நல்லா நீட்டாக வரும். நீங்கள் போட்டு இந்த மாதிரி வறுத்து செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.